இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தம் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரசாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கடந்த வாரம் முழுவதும் தேவன் நம்மளை கண்ணின்மணி போல் பாதுகாத்து இதோ இந்த அருமையான இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையிலே தேவனை துதித்து கனம் செய்யத்தக்கதாகவும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நினைவுறத்தக்கதாகவும் தேவன் நமக்கு கற்பித்தபடி இந்த அருமையான இந்த ஓய்வு நாளிலே ஓய்ந்திருந்து தேவனை துதிக்கத்தக்கதாக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் மேல நாமத்தில் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இணையத்தின் மூலமாகவும் என் தேவனை துதித்து கனம் செய்யும் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல ஆரம்ப பாடலாக யாவரும் எழும்பி நின்று பாடலின் 83 சிறிய பாடல் புத்தகத்தில் பாடலின் 83 வேலை நாள் ஆறும் சென்று ஓய்வு நாள். வேலை நாளாரும் சென்று ஓய்வு நாள் எங்களை அன்பாய் நேசித்து போஷித்து பராமரித்து வழிநடத்துவர் எங்கள் அன்பு தகப்பனே. சுவாமி, இந்த அருமையான நல்ல வேலைக்காக என் தேவனை சோஸ்தரிக்கிறோம், நன்றெடுக்கிறோம் தகப்பனே. மீண்டுமாக என் தேவனுடைய ஆலயத்தில் வந்து என் தேவன் எங்களுக்கு செய்த நன்மைகளை ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறும்படியாகும், நன்றியர் எடுக்கும்படியாகும், என் தேவனை துதித்து கனம் செய்யும்படியாகும் ஆண்டவரே ஒரு சிலராய் என் தேவனுடைய ஆலயத்தில் கூடியிருக்கிறோம். எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே வாசம் செய்வேன் கூறிய அன்பு தகப்பனே, இதோ உமது பிள்ளைகள் நாங்கள் உம்மை துதிப்பதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். மனசமாத்தியும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் கொடுத்து கர்த்தாவே மனமகிழ்ச்சியோடு என் தேவனுடைய ஆலயத்திலிருந்து பிரித்து செல்வதற்கு நீ தயவு பாராட்ட வேண்டுமாய் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே, நோயினால் அல்லல்படும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனுடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் தகப்பனே. சீதோச நிலையின் காரணமாக கர்த்தாவே அநேக பிள்ளைகள் கர்த்தாவே நோயினால் அல்லல்படுகிறார் தகப்பனே. என் தேவன் கருணையாய் இரக்கமாய் ஆண்டவரே உமது ஆணிப்பாய்ந்த ஆண்டவரே அந்த கரங்களை நீட்டி கர்த்தாவே
எல்லாருக்கும் சுகம் கொடுத்து கர்த்தாவே நாளைய தினத்தில் என் தேவனை துதிக்கத்தக்கதாக கனம் செய்யத்தக்கதாக ஆண்டவரே அந்த அருமையான அந்த திருவிருந்தில் ஆராதனையில் கர்த்தாவே பங்கு கொள்ளத்தக்கதாக என் தேவன் தயவாரட்ட வேண்டுமாய் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இப்பொழுதும் என் தேவனுடைய செய்தியை நாங்கள் கேட்பதற்காக காத்திருக்கிறோம். தேவன் ஆண்டவரே பரிசுத்த ஆவியான மூலமாக மகனோடு இடைப்பட்டு ஆண்டவரே வாய் நின்று வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் என் தேவனுடையதாக இருக்கத்தக்கதாக கர்த்தாவே அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் அதை உட்கொண்டு அசை போட்டு கர்த்தாவே அதை மற்றுள்ளவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக நல்ல ஒரு உமது செய்தியை உமது ஊழியத்தை ஆண்டவரே நாங்கள் இந்த உலகெங்கும் எடுத்து செல்லக்கூடிய அந்த செய்தியானது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக மகனோடு இடைப்பட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் புனிய நாமத்தை ஜெபம் கேளும் என் பரிசுத்தமுள்ள தந்தையே, ஆமென். இப்பொழுதும் நமக்கு தேவ செய்தி மகன் ரவி மூலமாக கேட்போம். எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். ஸோ சீதோஷண நிலைகள் நாம் கூடி வருவதற்கு தடையாக இருந்தாலும் கர்த்தருக்குள் இந்த ஓய்வு நாளை ஆராதிக்கத்தக்கதாக சபையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தலைப்பை எத்தனை பேர் பார்த்தீங்க? பாவம், மீறுதல், அக்கிரமம். தலைப்பு 3 வார்த்தையாக தெரியுது. ஆனால் தலைப்புடைய தன்மை எப்படி இருக்குது? எல்லாமே ஒன்று தானா இல்லை வேறு வேறையா? என்ன நினைக்கிறீங்க? பாவம், அக்கிரமம் அல்லது பாவம், மீறுதல், அக்கிரமம் அப்படின்னு நம்ம தலைப்பு வச்சுருக்குறோம். எல்லாமே ஒன்று தானா இல்லை வேறு வேறையா? என்னது வித்தியாசம் இருக்குங்களா? சரி, சில பேர் சொல்லலாம் எல்லாமே பாவம்தான். அங்கங்கே இப்போது ஒரு டிக்ஷனரி இருக்குன்னா ஒரு வார்த்தைக்கு என்ன இருக்கும்? பல அர்த்தங்கள் இருக்கும். ஸோ பாவம்னு தெரிஞ்சிங்கன்னா அதுக்கு இன்னொரு பேர் மீறுதல்னு இருக்கும், இன்னொரு பேர் அக்கிரமம்னு இருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்லலாம். ஸோ இந்த வார்த்தைகள் அங்கங்கே வருதா இல்லை சில இடத்துல சேர்ந்து வர மாதிரி எங்கேயாவது வசனம் வாசிச்சிருக்கீங்களா? ஏதாவது ஒரு இடத்துல பாவம், இல்லை ஒரு இடத்துல அக்கிரமம், ஒரு இடத்துல மீறுதல் அப்படி வருகிறதா? வேதத்தில் இந்த வார்த்தைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து வர மாதிரி எங்கேயாவது வசனம் வாசிச்சிருக்கீங்களா? ஸோ சில வசனங்களை வாசிக்கலாம். இப்போ ஏசாயா 58ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிக்கலாம். சரி, ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கே என் ஜனத்துக்கு மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் அறிவி. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். யோபு 13ஆம் அதிகாரம் 23வது வசனம். இதில் பார்க்குறோம் 3 வார்த்தைகளுமே வருது. என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை, என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும். அப்போ பாவத்தை உணர்த்தும் அப்படின்னே சொல்லியிருக்கலாம், இல்லை என் பாவங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எல்லாம் ஒரே கணக்காக இருந்திருந்தானா. ஆனால் யோபு இங்கே சொல்லுகிறார் என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை, என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும். இன்னொரு இடத்துல வாசிக்கலாம். சங்கீதம் 51 2வது வசனம். சரி, இங்கே தாவீதுடைய ஜெபத்தை பார்க்கிறோம். என் அக்கிரமம் நீங்க என்னை சுத்திகரியும், என் பாவம் வர என்னை சுத்திகரியும். அப்போ 2 காரியங்களும் வெவ்வேறு போன்று வேதத்தில் வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் பாவம் என்றால் என்ன, மீறுதல் என்றால் என்ன, அக்கிரமம் என்றால் என்ன அப்படின்றத உணர்ந்திருக்கோமா?
நம்ம பல நேரங்களில் நம்மளுடைய பாவ அறிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவரே, நான் செய்த பாவங்களை மன்னிச்சிருங்க, நான் தெரிஞ்சோ தெரியாமையோ செய்த பாவத்தை மன்னிச்சிருங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அறிக்கை செய்யப்படாத எந்த பாவமும் மன்னிக்கப்படாது. அப்போ பாவத்தை நான் உணர்ந்திருக்கிறேனா? மீறுதல் என்றால் என்ன என்று அறிந்திருக்கிறேனா? அல்லது என்னுடைய அக்கிரமம் என்ன என்பதை நான் உணர்ந்திருக்கிறேனா? ஸோ அந்த தன்மையை தான் இன்று நாம் சற்று பார்க்க போகிறோம். எந்த கேள்விக்கும் எதுதான் பதில் சொல்லணும்? வேதாகமம் தான் பதில் சொல்ல வேண்டும். இங்கே அக்கிரமம் அல்லது பாவம் அல்லது மீறுதல் என்று நமக்கு கேள்வி எழும்போது வேதாகமம் என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனம். சரி, இதில் பார்க்கிறோம், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். நம்ம என்ன செஞ்சோன்றதை தெரிஞ்சாதான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? அதற்கான மன்னிப்பை கேட்க முடியும். அவர் அக்கிரமத்தையும் மன்னிக்கிறார், மீறுதலையும் மன்னிக்கிறார், பாவத்தையும் மன்னிக்கிறார். ஆனால் நான் என்ன செஞ்சேன்னு தெரிஞ்சாதான் அவர்கிட்ட அதற்கான மன்னிப்பை நான் கேட்க முடியும். அப்போது நமக்குள்ளாக எழ வேண்டிய கேள்வி, பாவம் என்றால் என்ன? மீறுதல் என்றால் என்ன? அக்கிரமம் என்றால் என்ன என்ற கேள்வியை நாம் அறிந்து கொண்டு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் இந்த திருவிருந்து ஆராதனை வர இருக்கிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டியது. அவர் நம்ம பாவங்களை கழுவி அவர் சுத்திகரிக்க ஆயத்தமாக இருக்கிறார். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், நம்முடைய பாவத்தின் தன்மை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதற்காக ஆவியின் வல்லமைக்காக நாம் ஒரு ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, கர்த்தாவே, பாவம், மீறுதல், அக்கிரமம் எப்படிப்பட்டது என்று நாங்கள் புரிந்து கொள்ளவும், அது எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா, அதிலிருந்து நாங்கள் வெளிவருவதற்கு எதை செய்ய வேண்டும், எதை நாட வேண்டும், எதை நோக்கி ஓட வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. எங்கள் இருதயங்கள் சுத்தப்படுவதற்கு, எங்களுடைய சிந்தைகள் உம்மை நோக்கி நேராவதற்கு, உம்முடைய வருகைக்கு காத்திருக்கிறதற்கு எங்கள் சிந்தையை ஒருமுகப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்தாவினர் வல்லமையினால் இங்கு கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரின் இதயத்தையும் நீர் தொட வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய ஆவியின் பலத்தால் நாங்கள் எங்கள் நிலையை உணரவும், அதிலிருந்து வெளிவருவதற்கான சத்துவத்தை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்யுங்க. இவையாவும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஸோ எந்த ஒரு கேள்விக்கும் பதில் எங்கேருந்து தான் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கிறது? வேதாகமத்திலிருந்து எடுக்கிறதாக இருக்க வேண்டுகிறது. ஸோ ஒரு வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். லேவியராகமம் 7வது அதிகாரம் 7வது வசனம். சரி, இங்கே பலியை குறித்து நாம் பார்க்கும்போது ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது. பாவ நிவாரண பலி எப்படியோ குற்ற நிவாரண பலியும் அப்படியே. ஆண்டவர் எதற்கு பலி செலுத்த சொல்லியிருந்தார்? ஒருவன் ஒரு பாவத்தை செய்திருந்தால் அல்லது மீறுதலை செய்திருந்தால் அவன் பலி செலுத்த வேண்டும் என்று. ஆனால் இங்கு பார்க்கிறோம், 2 விதமான பலிகளை நிவிர்த்திக்காக செய்கிறதை பார்க்கிறோம். பாவ நிவாரண பலி என்று ஒன்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார், இன்னொன்று குற்ற நிவாரண பலி. இன்னொரு வசனத்தை வாசித்தாலும் அதிலே விளக்கம் இருக்கும். 6ஆம் அதிகாரம் 17வது வசனம், லேவியராகமம் 6:17.
அது பாவ நிவாரண பலியைப் போலும் குற்ற நிவாரண பலியைப் போலும் மகா பரிசுத்தமானது. அப்போ இங்கே பார்க்கிறோம், நாம் 3 காரியங்களை பார்த்தோம். முதலாவது பாவம், இரண்டாவது மீறுதல், மூன்றாவது அக்கிரமம் என்று வசனம் சொல்லுகிறது. அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் தேவன் என்று சொல்லுகிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று வேதத்தை பார்க்கும்போது ஆண்டவர் 2 விதமான பலிகளை இங்கு குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். என்னென்ன பலி? பாவ நிவாரண பலியும் குற்ற நிவாரண பலியும். அங்கே பார்க்கிறோம், பாவத்தை மன்னிக்கிறவர், மீறுதலை மன்னிக்கிறவர் அப்படின்ற 2 டேர்மை எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ ஏசாயா 58:1 வாசித்தோம், பாவத்தை நீ அவர்களுக்கு தெரிவி, யாக்கோபுடைய மீறுதலை அவனுக்கு அறிவி என்று வசனம் சொல்லுகிறது போல இங்கே பார்க்கிறோம் 2 பலிகளை ஆண்டவர் சொல்லுகிறார். பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. அப்போ லேவியராகமத்தை இன்னும் நாம் ஆழமாக படிக்கும்போது எது பாவ நிவாரண பலியாகவும் எது குற்ற நிவாரண பலியாகவும் என்னன்றதை புரிந்து கொண்டோம் என்றால் பாவத்தையும் மீறுதலையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஸோ முதலாவது பாவம் என்றால் என்ன அப்படின்றதற்கு பாவ நிவாரண பலியை எப்பொழுது செலுத்துகிறார்கள் என்பதை பார்த்தோன்னா நமக்கு அது புரிந்து கொள்ள முடியும். ஸோ பாவ நிவாரண பலியை யாரெல்லாம் செலுத்தலான்றதை ஆண்டவர் பட்டியலிட்டிருக்கிறார். அந்த வசனங்களை வாசிக்கலாம். லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. முதல் வசனத்தை வாசிக்கலாம். 2வது வசனம். மூணாவது வசனம். சரி, இங்கே பார்க்கிறோம் 2வது வசனத்தின் முடிவையில் செய்த பாவத்துக்கு உட்பட்டால் அறிய வேண்டியதாவது. 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் கர்த்தருக்கு கொண்டு வர வேண்டியது என்னது? பாவ நிவாரண பலி. அப்போ ஒருவன் பாவம் செய்தால் அவன் கொண்டு வர வேண்டியது என்னது? பாவ நிவாரண பலி. அந்த பாவத்துக்கு ஒரு டெஃபினிஷனை ஆண்டவர் 2வது வசனத்தில் கொடுத்திருக்கிறாரு. ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை எப்படி மீறானா? அறியாமையினால் மீறி, செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால். அதே அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிங்க. சரி, இப்போ பார்க்கிறோம் 13வது வசனத்தில் அதே காரியத்தை மீண்டும் வாசிக்கிறோம். எல்லாரும் அறியாமையினாலே பாவம் செய்து. அப்போ பாவம் என்ற ஒரு காரியத்தை வேதத்தில் என்ன கூறுகிறது என்று பார்க்கும்போது எதை சொல்லலாம்? கர்த்தருடைய கட்டளைகளை அவன் மீறுகிறான். ஆனால் என்ன காரியத்தினால மீறுகிறான்? அறியாமையினாலே அவன் மீறுகிறான். ஆனால் முதல் வசனத்துக்கும் முதல்ல பார்த்ததுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? முதலாவது தனி மனிதனாக அறியாமையினாலே செய்கிற பாவம், 2வது சபையாக அறியாமையினாலே செய்யப்படுகிற பாவம். அதே அதிகாரத்தில் 3வது வசனம் 22வது வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம். அடுத்த வசனத்தை வாசிங்க. சரி, இந்த பலிக்கு பேர் என்ன சொல்றாங்க? பாவ நிவாரண பலி. ஸோ எப்பெல்லாம் பாவ நிவாரண பலின்ற வார்த்தை வருகிறதோ அது குறிப்பிடுகிற பாவம் என்னது? அவன் அறியாமையினாலே மீறி எதை மீறான்? கர்த்தருடைய
கட்டளைகளை மீறுகிறான். நமக்கு பாவம் என்றால் என்னன்னா, ஒரு டெஃபினிஷன் வசனம்னா என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். அப்போ பார்க்கிறோம், பாவம் என்பது அறியாமையினாலே நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது. இப்போ கேள்வி, நமக்கு நியாயப்பிரமாணம் தெரியுமா? தெரியும். நம்ம பாவம் செய்கிறோமா? செய்கிறோம். நியாயப்பிரமாணத்தை தெரிஞ்சு அதை மீறுறது பாவம்னு சொல்ல முடியுமா? சொல்லலாமா? இப்போ இங்கே பார்க்கிறோம், கர்த்தருடைய கட்டளைகளை மீறி. ஆனால் இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்கள் நடக்கும்போதும் படுக்கும்போதும் என்ன கற்றுக் கொடுக்கணும்? கற்பனையை கற்றுக் கொடுக்கணும். தெரியாமல் இருப்பாங்களா? தெரிஞ்சிருப்பாங்க. அப்போ பாவ நிவாரண பலின்னு எதுக்கு சொல்லித்தரணும்? அப்போ பாவம் செய்ய வாய்ப்பு இருக்குதா இல்லையா? ஸோ அதை நாம் இன்னும் அந்த அறியாமை என்ற வார்த்தையை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஸோ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம கார் ஓட்டுறோம், இல்லை பைக் ஓட்டுறோம். இன்றைக்கி நான் கீழே போய் விழுகணும் அப்படின்ற எண்ணத்தோடையே பைக் எடுப்போமா? புறப்பட்டு போவோமா? இல்லை. ஆனால் சில நேரத்தில் என்ன ஆகும்? விபத்து ஏற்படும். நமக்கு டிராஃபிக் ரூல்ஸ் நல்லா தெரியும். இங்கே ஸ்டாப் பண்ணணும்னா ஸ்டாப் பண்ணணும், இந்த லைட் இருந்தால் இங்கே போகணும், எல்லா டிராஃபிக் ரூல்ஸையும் ஒபே பண்ணியே போகிறோம். ஆக்சிடெண்ட் ஆகாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இல்லை எனக்கு ஆக்சிடெண்ட் தான் பண்ண போகிறேன்னு நம்ம கிளம்புவோமா? கிளம்ப மாட்டோம். அப்போது ஒரு திட்டமிடாமல் நான் என்னுடைய கவனக்குறைவினால் அல்லது என்னுடைய அஜாக்கிரதையினால் என்ன நடக்கும்? ஒரு பாவத்தை நான் செய்யக்கூடும். என்னுடைய கடமையை நான் சரியாக செய்யாத நேரத்திலே அல்லது என்னுடைய அஜாக்கிரதை நிமித்தத்திலே அல்லது என்னுடைய கவனக்குறைவினாலே நான் என்ன பண்ண முடியும்? பாவத்தை நான் செய்ய முடியும். சிக்னல் டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாமே நம்மளுடைய பாதுகாப்புக்கு தான் இருக்குது. ஒரு ரோடு ஒன் வேன்னு தெரியாமல் நம்ம போகிறோம். அப்போ விபத்து நடக்குமா நடக்காதா? நடக்கும். எல்லா வண்டியும் அந்த சைட்லேருந்து வரணும், நம்ம இந்த சைட்லேருந்து இங்கிட்டு போயிட்டால் என்ன ஆகும்? விபத்து நடக்கும். ஆனால் நம்ம விபத்து நடக்கணுன்றதுக்காக அந்த ஒன் வேல போல் நம்ம சரியாக ஜாக்கிரதையாக இல்லாதனால அல்லது கவனக்குறைவால் இருந்ததுனால அந்த சைன் போர்டை நாம் மிஸ் பண்ணதுனால. ஸோ அதை சொன்னால் கூட நமக்கு நிறைய நேரத்தில் தெரியாது. ஆனால் பார்த்திங்கன்னா எல்லா வேகத்தடைக்கு முன்னாடி என்ன இருக்கும்? ஒரு சைன் போர்டு இருக்கும். ஆனால் எத்தனை தடவை நம்ம பார்த்துருப்போம்? நைட் நேரத்துலலாம் ஓட்டும் போது என்ன ஆகும்? பக்கத்தில் வந்தோடனே ஸ்பீடு பிரேக்கர் தெரியும், வேகமாக பிரேக் அடிப்போம். பின்னாடி உள்ளவங்களாம் திட்டுவாங்க. இருக்கா? ஆனால் அதற்கான எச்சரிப்பை நாம் பார்க்காத போது, கவனக்குறைவாக இருக்கும்போது நாம் என்ன பண்ணிடுவோம்? பாவத்தை செய்கிறவர்களாக இருப்போம். அப்போ அறியாமையினாலே என்று சொல்லும்போது அது நாம் கவனக்குறைவினால் நம்முடைய செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாததினால். யோசிச்சு பாருங்க, நம்ம என்னைக்கெல்லாம் எந்திரிக்கிறோமோ என்ன தான் நினச்சி எந்திரிக்கிறோம்? இன்னைக்கு பாவம் செய்யக்கூடாது, இன்னைக்கு எந்த மீறுதலையும் செய்யக்கூடாது, வேதத்தை வாசிக்கிறோம், இதை வாசிக்கிறோம், ஆண்டவரே இன்னைக்கு கோவமே படக்கூடாதுன்னு இருக்கிறோம். ஆனால் யாரோ ஒன்று நமக்கு பிடிக்காத செஞ்சோன்னே என்ன தான் வருது? கோவம் தான் வருது. நான் கோவப்படணும்னு தான் என்ன இல்லை, ஆனால் என் சூழ்நிலைகள் என்ன கொண்டு வந்துடுது? கோபத்துக்கு உட்படுகிறது. நான் அதை திட்டமிட்டோ வேண்டுமென்றோ செய்யவில்லை, ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்? இடறி விழுந்து விட்டேன். அதுக்கு பேர் தான் என்னது? பாவம். அறியாமையினாலே கர்த்தருடைய கட்டளைகளை மீறி என்று வசனம் சொல்லும்போது அது எனக்கு தெரிந்த கட்டளை தான், ஆனால் நான் வேண்டுமென்று மீண்டனும் என்று இல்லை, அது என் காரியத்திற்கும் மீறி செயல்பட்ட ஒரு காரியம் என்று சொல்லும்போது அது பாவ நிவாரண பலியாக பாவமாக
வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது குற்றமாக பார்க்குறாரா பார்க்கலையா? குற்றமாக தான் பார்க்கிறார். ஏன்னா 22வது வசனத்தில் நம்ம அதை தான் வாசிக்கிறோம். பாவத்துக்குட்பட்டு குற்றவாளியானால் தான் செய்த பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது, அப்போ அந்த பாவம் என்பது அறியாமையினாலே செய்யப்படுகிறது. பரிசுத்த ஆவியினாலே என்ன பண்ணப்படும்? நமக்கு உணர்த்தப்படும். அது உணர்த்தப்படும் போது நான் ஆண்டவரிடத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேனா, என் பாவம் நீங்க வேண்டும் என்ற வாஞ்சை என் இருதயத்திற்குள்ளாக இருக்கிறதா? ஸோ இரண்டாவது காரியம், மீறுதல் என்றால் என்ன? ஸோ நம்ம பார்த்தோம், பாவ நிவாரண பலி எப்படியோ அப்படியே குற்ற நிவாரண பலியும். ஸோ குற்ற நிவாரண பலியை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்கலாம். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். சரி, இங்கே பார்க்கிறோம், குற்ற நிவாரணத்திற்கென்று பலி இருக்கிறது, அதற்கு ஆட்டுக்கடாவை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறது. அந்த குற்ற நிவாரண பலி எப்பொழுது என்று பார்க்கும்போது 2வது வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க 3வது வசனம். சரி, இப்போ பார்க்கிறோம், இங்கே நிறையா காரியங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எப்படிப்பட்ட காரியம்னு சொல்கிறாங்க? கர்த்தருக்கு விரோதமாக அநியாயம் செய்து. கர்த்தருக்கு விரோதமாக எப்படி நம்ம அநியாயம் செய்கிறோம்? கர்த்தர் கட்டளை கொடுத்துருக்கிறாரு, தசம பாகமெல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது பரிசுத்தமானது. நம்ம கொடுக்காம விட்டோன்னா என்ன பண்ணுறோம்? அந்த இடத்துல தேவனுக்கு விரோதமாக, கர்த்தருக்கு விரோதமாக அநியாயம் செய்கிறவராக இருக்கிறோம். அதை தான் திரும்பவும் சொல்கிறாங்க, தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொருளிலாவது கொடுக்கல் வாங்கலிலாவது தன் அயலானுக்கு மாறாட்டம் பண்ணி. நம்ம கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? நமக்கு கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்திற்கு நாம் எப்படி உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறோம்? நமக்கு கீழே 4 பேர் வேலை பார்க்குறாங்க, அந்த நபர்களை நாம் எப்படி நடத்துகிற விதமாக இருக்கட்டும். நியூஸில் ஒரு ஸ்கேம் பார்த்தேன். சைனாவில் ஒரு கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனியோட மேனேஜர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, அவருக்கு கீழாக 22 எம்ப்ளாயிகள் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காரு. எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம், அந்த டெக்னாலஜி வரும்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு, 22 பேரோடைய ப்ரொஃபைலை இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய சம்பளத்தெல்லாம் அந்த நபரே எடுத்துக்கிறார். இப்படி 8 வருஷத்தில் 18 கோடி வந்து சம்பாதிச்சிருக்காரு. அப்போ எப்படிப்பட்ட வாழ்க்கை பாருங்க. அதிகாரம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அதிகாரத்தை எப்படி பண்ணுறோம்? துஷ்பிரயோகம். அங்கே பார்க்கிறோம், பாவம் என்பது அறியாமையினாலே செய்யப்படுகிற ஒரு காரியம், ஆனால் குற்றம் என்பது திட்டமிட்டு செயல்படுகிற ஒரு காரியம். இவன் என்ன அன்னைக்கு சொல்லிட்டான், இப்படி இவனை என்ன பண்ணுறான் பாருங்க, இவனை பழி வாங்காமல் விட மாட்டேன். பழி வாங்குதல் யாருக்குரியது? தேவனுக்குரியது. ஆனால் நம்மளுடைய எண்ணம், நான் இந்த தவறை துணிகரமாக திட்டமிட்டு செய்யப்படுகிறது தான் என்னது? இங்கே குற்ற நிவாரண பலின்னு பார்க்குறோம். அதற்கு இன்னொரு பேரை நம்ம வச்சு பார்க்கணுன்னா மீறுதல் என்ற வார்த்தையை நாம் வைத்து பார்க்க வேண்டும். ஆங்கிலத்தில் ட்ரெஸ்பாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். சில இடத்துல போர்டு வச்சுருப்பாங்க, ட்ரெஸ்பாசஸ் வில் பி ப்ராசிக்யூட்டட். இந்த இடம் பொது வழியல்ல, இதை மீறி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு தண்டிக்கப்படுவீர்கள். அப்போ அதே போல தான் ஆண்டவருடைய கட்டளை இருக்கிறது. அந்த கட்டளை இதை செய்யாதே, இதை செய் என்று எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதை நான் மீறி நடக்கும்போது, நான் தெளிவாக இது தவறு என்று அறிந்து நான் செய்யும்போது அது என்னவா இருக்கு?
மீறுதலாக, குற்றமாக தேவனுடைய பார்வையில் இருக்கிறது. இதை நாம் எப்படி புரிந்தவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். மூன்றாவது ஒரு காரியம் என்னது? அக்கிரமம். அக்கிரமம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்னா சில வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 5. சரி, இங்கே பார்க்கிறோம், பூமியிலே மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. அது எப்படி இருக்கான்? அவனுடைய இருதயத்தின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது. ஸோ ஃபஸ்ட்டு நிலை, அவன் தெரியாமல் தவறு செய்கிறான். இரண்டாவது நிலை, தெரிந்து திட்டமிட்டு தவறு செய்கிறான். மூன்றாவது அக்கிரமம் என்று சொல்லும்போது அவனுடைய எண்ணம், செயல் எல்லாமே எப்படி தான் இருக்கு? பொல்லாததாகவும் தவறான எண்ணமும் அவனுடைய வாழ்க்கையின் நிறைவாக இருக்கிறது. ஸோ முதல்ல நான் ஜாக்கிரதை உள்ளவனாக இல்லை, நான் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்தும் அதில் உள்ள வார்த்தைகளை என் இருதயத்தில் வைக்காததுனால என்ன பண்ணிட்டேன்? அதை மறந்ததினால், அறியாமையினால் என்ன பண்ணுறேன்? பாவம் செய்கிறேன். அந்த பாவத்திற்கு நான் ஆண்டவரிடத்தில் போய் ஒப்புரவாகாமல் இருக்கும்போது அந்த நிலை எப்படி மாறுகிறது? பொல்லாதவனாக அல்லது தெரிந்தே திட்டமிட்டே குற்றம் செய்கிறவனாக மாறுகிறேன், மீறுதல் செய்கிறவனாக மாறுகிறேன். என் வாழ்க்கை மீறுதலில் நிலைத்திருக்கும் போது என்னுடைய அடுத்த நிலை எப்படி மாறுறேன்? அக்கிரமக்காரராக மாறுகிறேன். என்னுடைய இருதயத்து தோற்றத்தின் நினைவுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? பொல்லாதவைகளாக இருக்கிறது. அந்த அக்கிரமம் நிறைவாகும் போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். அதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் வசனம் 16. சரி, முதலாவது நம்ம ஒரு வசனத்தை வாசித்தோம். அங்கே 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அது சொன்னது, மனிதனின் இதயத்தின் தோற்றத்தின் எண்ணமெல்லாம் நித்தமும் பொல்லாதவைகளே, அக்கிரமம் பெருகினதுன்னு பார்க்குறோம். அந்த அக்கிரமம் பெருகும் போது எப்படி இருக்கிறது? தோற்றத்தின் எண்ணமெல்லாம் பொல்லாததாக இருக்கிறது. என்ன பண்ணார் ஆண்டவர்? புயலை கொடுத்து, வெள்ளத்தை கொடுத்து என்ன பண்ணார்? பூமியையும் அதில் உள்ள யாவையும் அவர் நிர்மூலமாக்கினார். இங்கே சொல்றாரு, அவர்கள் 4ஆம் தலைமுறையில் அவர்கள் திரும்ப வருவார்கள், ஏனெனில் எமோரியரின் அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. அவர்களுடைய இருதயத்தின் தோற்றம் எல்லாம் அக்கிரமமாக அல்லது பொல்லாதவைகளாக இருக்கும்போது என்ன கொடுக்க போறார் ஆண்டவர்? நியாய தீர்ப்பை கொடுக்க போகிறார். அப்போ நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? இப்போ நம்ம தியரிட்டிக்கலாக பார்த்துட்டு வரோம், பாவம்னா என்ன, மீறுதல்னா என்ன, அக்கிரமம்னா என்னன்னு. ஆனால் அது அவருடைய வாழ்க்கையில் எப்படி அது ஒவ்வொரு படிநிலையாக மாறினதுன்றதை பார்க்கும்போது நம் வாழ்க்கையில் நாம் என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். வாருங்கள் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். யாரை குறித்து என்பது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தாவீதினுடைய அந்த பாவத்தை நாம் சற்று பார்க்க போகிறோம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. சரி, இப்போ முதலாவது வசனம் சொல்லுகிறது, ராஜாக்கள் யுத்தம் பண்ணுகிற
யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது. ஸோ யார் யுத்தத்துக்கு போகணும்? ராஜா போகணும். ராஜா பேர் என்ன? தாவீது. ஸோ காலம் வந்துச்சு. தாவீது யார் அனுப்புகிறாரு? யோவாப் அனுப்புகிறாரு, அவருடைய சேவகர் அனுப்புகிறாரு, இஸ்ரவேல் அனைத்தையும் அனுப்புகிறாரு. ஆனால் யுத்தத்துக்கு போக வேண்டிய காலம் யாருக்கு? தாவீதுக்கு, ராஜாவுக்கு. ஆனால் வசனம் முடியும் போது சொல்லுகிறது, தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான். நம்மளுடைய கடமைகளை செய்ய வேண்டிய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறதில்ல? செய்கிறதில்ல. ஆண்டவர் சொல்கிறார்ல, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் என்ன பண்ணும்? வாசற்படியில் படுத்திருக்கும். இங்கே தாவீது கடந்து போன காரியமும் அதே தான். அவன் யுத்தத்திற்கு போக வேண்டிய காலத்தில் யுத்தத்திற்கு போகாமல் இருக்கும்போது ஒரு சோதனை அவனுக்கு வருகிறது. சரி, யுத்தத்துக்கு போல வீட்டில் இருக்கிறாரு. வீட்டில் இருந்தனால என்ன வந்துருச்சு? போர் அடிச்சிருச்சு. யுத்தத்துக்கு போயிருந்தா எப்படி அவனை நாம் நிர்மூலமாக்கணும், அல்லது எப்படி நாம் எதிரியை முற்றுகை போட வேண்டும், ரப்பாவை முற்றுகை போடுறதை எப்படி நாம் அதை செயலாற்றி வெற்றி சிறக்க முடியுன்ற சிந்தனையில் இருந்து கொண்டு இருக்க வேண்டியவர் அவனுடைய தளபதி அனுப்புனார், இஸ்ரவேல் அனுப்புனார். எல்லாரும் போயிட்ட பிறகு என்ன இல்லை? பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, நேரத்தை செலவழிப்பதற்கு இடம் இல்லை, போர் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் போர் அடிக்குதுன்னு சொல்கிறீங்க? வீக்கெண்டு வருது, சண்டே வந்துருச்சு. இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி எத்தனை மணிக்கு எந்திரிக்கலாம்? ஒரு 10 மணிக்கு எந்திரிப்போம். யோசிக்கிறோமா? இன்றைக்கி சண்டே, சமைக்கலாம் வேணாம், ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம், ஒரு வெளியே போவோம். வீட்டில் இருந்துகிட்டே இருந்தால் போர் அடிக்குது. யோசிக்கிறோமா? ஆனால் இங்கே தாவீது அதே ஒரு காரியத்தை தான் செய்தான். ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் போது அவன் அதை நிராகரித்தான். சரி, வீட்டிலையாவது ஒழுங்காக இருந்தாரானா? அடுத்த வசனத்தை வாசிங்க. சரி, ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் நடந்தார். சாயங்காலம் ஆயிடுச்சு, பெட்டில் இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? தூங்கி இருக்கணும், இல்லை நல்லா சாப்பிட்டுட்டு எதாவது பண்ணியிருக்கணும். அவர் என்ன பண்ணுறாரு? படுத்திருந்தவர் எந்திரிச்சு போகிறாருன்னு வாசிக்கிறோம். எப்போ படுத்தாருன்னு தெரில, மத்தியானம் தூங்கிட்டாரா என்னன்னு தெரில. கரெக்டா? சாயங்காலத்தில் படுக்கையிலேருந்து எந்திரிக்கிறாருன்னு வாசிக்கிறோம். தூங்க வேண்டிய நேரம் எப்போ? இரவில் தூங்க வேண்டிய நேரம். அவர் எப்போ தூங்கிட்டு இருக்கிறாரு? மத்தியானத்தில் தூங்குறாரு. அதனால் சாயங்காலத்தில் எந்திரிக்கிறாரு. இப்போ என்ன வேலை செய்கிறதுனே தெரிலையே, சரி நடப்போம். எங்கே நடக்கிறாரா? அரண்மையின் உப்பரியின் மேல் என்னென்னு வாசிக்கிறோம்? உலாத்தி கொண்டு இருக்கும்போது. ஏதோ வாக்கிங் போனாங்கன்னு எழுதலை, எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னு எழுதலை, ரோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. பொழுதே போக மாட்டேது, எதாவது பண்ணுவோம், மாடியிலேருந்து நம்ம ஊரை சுற்றி பார்ப்போம். இதே மாதிரி தான் ஒருத்தர் உப்பரிகையிலேருந்து சுற்றி பார்த்தோன்னே என்ன வந்துச்சு? பெருமை வந்துச்சு. நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவான்னு ஒருத்தர் சொன்னார். இங்கே ஒருத்தர் பார்க்குறாரு, கண்களுக்கு என்ன வந்துருச்சு? இச்சை வந்துருச்சு. அதோட விட்டுருக்கலாம். 3வது வசனம் என்ன சொல்லுகிறது? சரி, அவள் சௌந்தரியவதியாக இருந்தாள் என்று ஒரு சிந்தனை தோணுச்சு. சரி, யாருன்னு தான் விசாரித்து பார்ப்போன்னு விசாரிக்கிறார். இது வரைக்கும் பாவம் வந்துருச்சானா? முதல்ல அவர் செய்த கடமையை செய்யலை, அதனால் பாவத்தின் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். 2வது, கண்களுக்கு முன்பாக இச்சை வந்தது. இச்சை சிந்தனையிலேயே தவறாக யோசிச்சா என்னதான் அர்த்தம்? பாவம் செய்தாச்சுன்னு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த சிந்தனையில் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் உணர்த்திருப்பார், இது தவறான விஷயம். 2வது வசனம் வரும்போது அங்கே பாவம் இச்சை கர்ப்பம் தரித்து என்னத்தை பிறப்பிக்கும்?
பாவத்தை பிறப்பிக்கும். அது பாவமாக இருக்கிறது. அவன் இச்சையோடு சிந்தித்தான், அது பாவமாக எண்ணப்பட்டுச்சு. இப்போ 3வது வசனத்தில் ஒரு காரியம் செய்கிறாரு. அது யாருன்னு விசாரிக்கிறார். இப்போ விசாரிக்கும் போது ஒரு தகவல் அவருக்கு கிடைக்கிறது. என்ன தகவல்? ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள். கற்பனை ஞாபகம் வந்திருந்தா இப்போ என்ன கற்பனை ஞாபகம் வந்திருக்கணும்? பிறனுடைய மனைவியை இச்சையாது இருப்பாயாக. ஃபஸ்ட்டு தெரியாமல் பார்த்தாரு, உப்பரிகையில் யாரோ ஒரு ஸ்திரீயை பார்த்துட்டாரு. அதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்கணும். பரிசுத்தாவினர் பாவத்தை உணர்த்தி இருக்க வேண்டும். அதற்கு அவர் ஒப்பு கொடுத்திருந்தாருன்னா என்ன ஸ்டெப்புக்கு போயிருக்க மாட்டார்? 3வது வசனத்துக்கு போயிருக்க மாட்டார். இப்போ 3வது வசனத்தில் தெளிவாக பதில் கிடைக்கிறது. அது யாரு? இன்னொருத்தனுடைய மனைவி. இப்போ 4வது வசனத்தில் என்ன பண்றாரு? சரி, இப்போ பிறனோட மனைவின்னு தெரிஞ்சவனே என்ன பண்ணியிருக்கணும்? அந்த சிந்தனையோ அந்த இதையோ ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து மன்றாடி திருந்தி வந்திருக்கணும். அது பாவமாக இருக்கும்போதே ஆண்டவரிடத்தில் சமர்ப்பித்திருந்து தன்னை ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் என்ன பண்ணுறாரு? துணிகரமாக மீறுகிறார். அவள் யார் என்று அறிந்து கொள்ள விரும்பினார். அறிந்து கொள்ளும் போதும் அது பிறனுடைய மனைவி என்ற ஒரு செய்தி வருகிறது. அவர் என்ன பண்ணியிருக்கணும்? ஆண்டவரே, பிறனை இச்சையோடு பார்த்துட்டேன், பிறனுடைய மனைவி இச்சையோடு பார்த்துட்டேன், நான் பாவம் செய்தேன், என் பாவம் வர என்னை சுத்திகரிங்கன்ற ஜெபத்தை அவர் ஏறெடுத்திருக்க வேண்டும். ஆனால் என்ன பண்ணார்? பிறனோட மனைவினாலும் பரவாயில்ல, அழைத்து வா. அங்கு பாவம் மீறுதலாக மாறுகிற நிலையை நாம் பார்க்க முடியும். ஸோ பாவம் வந்துடுச்சு, பாவம் மீறுதலாக மாறிடுச்சு. மீறுதல் மாறினோடனே என்னாச்சு? அக்கிரமம் பெருகினது. என்னெல்லாம் பண்ணாரு? அவங்க எந்திச்சு போயிட்டாங்க, அதோட முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா ஒரு தகவல் வருகிறது. என்னது? அவள் கர்ப்பம் தரித்தாள் என்று தாவீதுக்கு தகவல் வருகிறது. இப்போ அந்த பாவத்தை அல்லது அவன் செய்த குற்றத்தை மறைப்பதற்கு என்னென்ன பண்ணாரு? இவர் யுத்தத்துக்கு போல உண்மையா யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு நபரை கூப்பிடுறார். உரியாவை அழைத்து அனுப்புகிறார். அழைத்து அனுப்புனதோட நிப்பாட்டினாரா? வா, வெகுமதிகளை கொடுத்து என்ன பண்ணுறாரு? வீட்டுக்கு போன்னு சொல்கிறார். அவர் எங்கே படுத்தார்? அரண்மனை வாசலில் சேவகர்கள் எங்கே படுக்கிறாங்களோ அங்கே அவன் படுத்தான். அடுத்த நாள் கூப்பிட்றாரு. ஏன்பா போல? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க, நான் எப்படி யுத்தத்துக்கு போகிறவன், நான் எப்படி மனைவியோட சந்தோஷமாக இருக்கேன், என்னால் முடியாது. அப்போ அவங்களுக்கு தெரிகிறது யுத்தத்தின் காலத்தில் நம்ம சிந்தனை எங்கே இருக்கணும்? யுத்த காலத்தில் இருக்கணும். ஆனால் தாவீது செய்த பாவத்தை மறைக்க அவரை கூப்பிடுறாரு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் என்னாச்சு? ஃபெயிலியர். அடுத்து செகண்ட் அட்டெம்ப்ட். இப்போ என்ன பண்ணுறாரு? அவனை மது மயக்கத்திற்கு உட்படுத்துகிறார். என் கூட சேர்ந்து குடி. அவனுக்கு அதிகமாக மதுவை கொடுத்து என்ன பண்ண பார்க்குறார்? இப்போ வீட்டுக்கு போ. அப்போ என்ன பண்ணான்? அவன் கீழ்ப்படியல. அவன் தனக்கு தெரிந்த கட்டளைகளுக்கு உத்தமமாக நடந்து கொண்டிருந்தான் உரியா. இங்கு தாவீது அவன் மனைவியை தீட்டுப்படுத்தினதும் அல்லாமல் அந்த தவறை மறைப்பதற்கு ஏற்ற காரியத்தை உரியாவை வைத்து செய்ய வேண்டும் என்று விரும்பினான். 2வது அட்டெம்ப்ட் ஃபெயிலியர். 3வது அட்டெம்ப்ட் ஒரு லெட்டர் எழுதுறாரு யோவாபுக்கு. போரில் செத்த மாதிரி எனக்கு என்ன வரணும்? செய்தி வரணும். யார் இறந்தாங்கன்னு? உரியா. அதுலேயும் எப்படி? உண்மையாக போய் வெட்டி படுற மாதிரி இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்க, முதல் ஆளாக அனுப்புங்க, போயிட்டு என்ன பண்ணுங்க, நீங்கள்லாம் பின் வாங்கிருங்க. அவன் மட்டும் என்ன ஆகணும்? அடிபட்டு சாகும். அந்த செய்தி கிடச்சிச்சு. அதை குறித்த சிந்தனை எல்லாமே மறந்துட்டு என்ன பண்ணிட்டாரு? பத்சேபாலை கூட்டிகிட்டு வந்து தன் மனைவியாக்கி, இப்போ பிறக்கிற குழந்தை யாருடைய குழந்தைன்னு சொல்லப்படும்? ராஜாவுடைய குழந்தை. அப்போ அவ்வளவு துணிகரமான பாவத்தை மூடி மறைப்பதற்கு 2 முறை முயற்சிக்கிறான். அது தோல்வியில் முடிகிறது. 3வது அவனை கொலையும் செய்கிறான்.
அவனுடைய மனைவியை தன்னுடைய மனைவியாக எடுத்தும் கொள்கிறான். முதலாவது பாவம் தோன்றினது, பாவத்துக்கு பிற்பாடு மீறுதல் தோன்றுகிறது. அந்த மீறுதல் என்னவா மாறிடுச்சு? அக்கிரமமா. அந்த பாவத்தை நான் மூடுவதற்கு என்னையெல்லாம் சிந்தனைக்குமோ அத்தனை சிந்தனை யாருக்கு வந்துச்சு? தாவீதுக்கு வந்துச்சு. ஆனா இந்த சிந்தனை வந்ததுக்கு அப்புறம் தான் செய்தது பாவம் என்ற உணர்வே அவனுக்கு என்ன பண்ணல, வரவே இல்லை. எப்போ வரைக்கும்? நாத்தான் தீர்க்கதரிசி வந்து ஒரு உவமையின் மூலமாக தன்னுடைய பாவத்தை சொல்லும் வரைக்கும் அவன் என்ன பண்ணல, அவனுக்கு உணரலை. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. பத்தாவது வசனம். சரி, இப்போ சொல்றாரு, அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? எப்பெல்லாம் சொல்லியிருப்பாரு? ஒவ்வொரு முறையும் அந்த பாவத்தின் எண்ணத்தில் தோன்றினதுலேருந்து அவன் உரியாவை கொல்லுகிற வரைக்கும் ஆண்டவர் என்ன தான் பேசியிருப்பாரு? இது வேண்டாம், உன் தவறை ஒத்துக்கோ அப்படின்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் மீண்டும் மீண்டும் நினைவூட்டினார். ஆனால் அந்த மீறுதலின் அக்கிரமத்தின் தன்மை எப்படி போயிடுச்சு? அது பாவம் என்றே உணராத ஒரு நிலைக்கு அவன் போயிட்டான். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? பரிசுத்தாவினர் எவ்வளவு தூரம் உன் கூட போராடினாருப்பா, ஒவ்வொரு இடத்துலையும் அவர் உன்கிட்ட பேசிட்டே இருந்தாரு, நீ என்ன பண்ணல? அதை கண்டுக்க கூட இல்லை. அசட்டை பண்ணுறது, கேட்கலன்றது வேற, அசட்டை பண்ணுறதுன்ற வேற. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரியுமா? ஒருத்தங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க மூஞ்சியை பார்க்காமே இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் அசட்டை பண்ணுறது. நான் இங்கே ஒன்று பேசிகிட்டு இருக்கிறேன், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற? டீச்சர்ஸ்க்கு தெரியும், கிளாஸில் பாடம் எடுத்துகிட்டு இருக்கும்போது பசங்க பேசினா எவ்வளோ கோவம் வரும். பெற்றோர்கள் வந்து பசங்களை கூப்பிடுவாங்க, பசங்க அதை கேட்காத மாதிரி உக்காந்துட்டே இருக்கும் போது அவ்வளவு கோபம் வரும். அதுதான் அசட்டை பண்ணுவது. அப்போ ஆண்டவர் எவ்வளவு பாரத்தோடு அங்கு தாவீதை அந்த பாவத்தில் உட்படுத்தாதபடி அவனை மீட்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார். ஆனால் அவனுடைய எண்ணம் அதை அவன் அசட்டை பண்ணுகிறவனாக இருக்கிறது. ஸோ இந்த நிலையிலே தான் தாவீது எதை எழுதுகிறார்? சங்கீதம் 51 அவர் எழுதுகிறார். அப்போ பாவம் இருக்கும்போதே நாம் அதை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்யணும். ஆண்டவருடைய வசனத்துக்கு சத்தத்துக்கு நாம் கேட்கணும். அதற்கு நாம் முயற்சி செய்யாத போது அல்லது அதற்கு கீழ்ப்படியாத போது நம்ம எங்கே போவோம்? மீறுகிற இடத்திற்கு. அதை துணிகரமாக திட்டமிட்டு நாம் செயலாற்றாத போது அது மீறுதலாக மாறுகிறது. நாம் மீறுதலில் நிலை கொண்டிருக்கும் போது அது எப்படி ஆகுது? அக்கிரமமாக மாறுகிறது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகும். அதை தான் அங்கே தாவீதுக்கு ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அந்த உணர்த்துதல் தாவீதுக்கு எவ்வளவாய் இருந்தது என்பதை நாம் சங்கீதம் 51 நாம் அதிகமாய் வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். ஒரு 2 வசனங்களை மட்டும் வாசிப்போம். 2வது வசனத்திலேருந்து வாசிக்கலாம். 1-2 வாசிப்போம். சரி, இப்போ பார்க்கிறோம், அவர் செய்த காரியங்கள் என்ன என்பதை அவர் தெளிவாக உணர்ந்திருக்கிறார். 3 வார்த்தையும் சொல்றாரா? என் மீறுதல்களை நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவும், என் பாவமற என்னை சுத்திகரியும். அவருக்கு தெளிவாக தெரிந்தது, அந்த இச்சையோடு நான் பார்க்கும்போதே என்ன பண்ணியிருக்கணும்? என் பாவத்தை நான் அறிக்கை செஞ்சிருக்கணும். நான் பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே.
அவளை துணிகரமாய் அழைத்து அனுப்பி நான் அந்த உடன்படிக்கையை மீறும்போது நான் மீறுதலுக்கு உட்பட்டவனாக இருக்கிறேன். அந்த மீறுதலை நான் அறிக்கை செய்யாமல் மீண்டும் மீண்டும் என்னுடைய சிந்தை அதை எப்படி நான் சரி செய்ய வேண்டும் என்று எனக்குள்ளாக யோசிக்கும் போது எப்படி ஆயிடுச்சு? அது அக்கிரமமாக மாறிச்சு. எனக்கு இருந்து அதை சரி பண்ணுங்க. அதோட விட்டுட்டாரா? 10வது வசனத்தை வாசிக்கலாம். 11வது வசனம். சரி, இப்ப பார்க்கிறோம் அவருடைய எண்ணம் மாறுகிறது, அவருடைய சிந்தை மாறுகிறது. ஆண்டவரே என் பாவத்தை கழுவுங்க, அக்கிரமத்தை நீக்குங்க, சுத்திகரிங்கன்னு சொன்னவர் இப்ப இன்னொரு காரியத்தை கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். என் இருதயத்தின் தோற்றமெல்லாம் எப்படி மாறிடுச்சு ஆண்டவரே? பொல்லாததா மாறிடுச்சு. எந்த இடத்துல நான் என்னை சுத்திகரிச்சிருக்கணும், என் இடம் எந்த அளவுக்கு போயிடுச்சு? ஒரு மனிதனை கொலை செய்யத்தக்கதாக அது போயிடுச்சு. அந்த அளவுக்கு மோசமானவனாக நான் மாறி இருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு என்ன கொடுங்க? சுத்த இருதயத்தை தாங்க. அடுத்து சொல்கிறார், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆண்டவரை எப்பவுமே ஆவியானவர் சொல்றதை கேட்டு கேட்டு நடக்கணும்னு இருந்தேன். ஆனால் அந்த மாதங்கள் எப்படி கடந்து போயிருப்பாரு? யுத்த காலத்துக்கு போகாத நாட்களிலிருந்து அங்கே உரியாவை கொன்று அவள் மனைவியை எடுத்துக்கொண்டு அது குழந்தையாக வர்ற வரைக்கும் அவர் என்ன பண்ணல? அந்த பாவத்தை குறித்த உணர்வே இல்லை. அதனால கேட்குறாரு, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர்னு ஆவியை எனக்கு நிலை வரமா தாங்க, அது எப்பவுமே போய்விடாதபடி புதுப்பித்து கொடுங்க ஆண்டவரே. அதோட விட்டுட்டாரா? உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம் பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். இப்போ எப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை அங்கு தாவீது செய்கிறார். நம்ம பல நேரத்தில் அந்த பாவத்தின் தன்மையை உணராதவர்களாக இருக்கிறோம். ஆனால் தாவீது உணர்த்தப்படும் போது அவன் எப்படி மனமாற்றத்தை அடைந்தான். நம்ம வாழ்க்கையில் பாருங்க, ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்திருக்கிறார், வேதத்தை கொடுத்திருக்கிறார், வேதத்துக்கு உதவியாக சாட்சி ஆகமத்தை கொடுத்திருக்கிறார். அதில் எது பாவம் எது நீதி, அவர் விரும்புகிற காரியம் என்ன என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் ஒரு தனி மனிதனாக சபையாக அறியாமையினால் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறோமா? இல்லை அந்த பாவத்தின் நிலை அடுத்த படிக்கு போய் தேவனுக்கு விரோதமாக துணிகரமாக மீறுதல் செஞ்சுட்டு இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. பாவம் செய்வதற்கு முன்பாக நம்மளுடைய எண்ணம் வித்தியாசமாக இருக்கும், பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் எண்ணம் மாறுபட்டு இருக்கும். நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த நாட்களை யோசிச்சு பாருங்க. இப்படி நான் செய்யக்கூடாது, இதை நான் பண்ணக்கூடாதுன்ற நிறையா காரியங்களை நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் யோசித்ததெல்லாம் நம்ம இது வரைக்கும் செய்யாமல் இருக்கிறோமா? எத்தனை காரியங்கள் மீண்டும் நம் வாழ்க்கைக்குள்ளாக வந்திருக்கிறது? இப்போ துணிகரமாக அதே காரியத்தை நாம் மீண்டும் மீண்டும் செய்கிறவர்களாக எத்தனை காரியத்தில் மாறி இருக்கிறோம்? எத்தனை இடத்துல நாம் ஒரு இடத்துல தீர்மானம் எடுத்திருப்போம், இது தவறுன்னு தீர்மானம் எடுத்த காரியத்தை இப்போ செய்யும்போது அது பாவமே இல்லைன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். தாவீது அப்படிப்பட்ட நிலையில தான் இருந்தார். ஆனால் அது உணர்த்தப்படும் போது அதற்கு முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிற ஒரு ஆவி தாவீதினிடத்தில் இருந்தது. இப்போ ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தாவின் மூலமாக என் குற்றங்களை எனக்கு காண்பீங்கப்பா, என் மீறுதல்களை எனக்கு கண் போட்டு காட்டுங்கப்பா, என் அக்கிரமங்களை எனக்கு வெளிப்படுத்துங்கப்பான்னு நாம் கேட்கணும். அப்படி கேட்கும்போது ஆண்டவருடைய சத்தத்தை, பரிசுத்தாவின் தொடுதலை நாம் உணர முடியும். அப்படி தொடப்படும் போது அதை நாம் அவருக்கென்று அறிக்கை செய்வோம். யாத்திராகமம் 34:7 வாசிச்சோம். அவர் என்ன பண்ணுறாரு? மீறுதலையும் அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னிக்கிறவராக இருக்கிறார். இயேசுவினுடைய பிறப்பை குறித்ததான தீர்க்க தரிசனத்தை நாம் நம்முடைய சபைக்கு முக்கியமாக வச்சுருக்கிறோம். அதில் அதே காரியங்கள் மீண்டும் வருகிறத நம்ம ஒரு தடவை வாசிக்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் வசனம் 24.
தானியேல் 9:24. சரி, இங்கே பார்க்கிறோம் 490 வருடங்களான தீர்க்க தரிசன பகுதியை வாசிக்கிறோம். அந்த தீர்க்க தரிசன பகுதியின் தொடக்கத்தில் 3 வார்த்தைகளும் இங்கு வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவிர்த்தி பண்ணுகிறதற்கும் யார் வரணும்? கிறிஸ்து வரணும். அந்த 70 வாரங்கள் பிரிக்கப்படும் போது 25வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, பிரதிபாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 70 வாரமும் செல்லும் அந்த வாசிப்போம். 62 வாரங்கள் குறிப்பிட்ட இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்போ அந்த தீர்க்க தரிசனத்தை அவர் தொடங்கும் போது, நான் உங்களை புதுப்பிப்பதற்காக நான் வரேன்ப்பா. எங்கேருந்து வரேன்? பரலோகத்திலிருந்து அவர் வந்தார். நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கவும் அவர் நொறுக்கவும் பட்டார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை பல தடவை ஒவ்வொரு திருவிருந்து ஆராதனையும் நம்ம வாசிக்க கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அவர் நம்முடைய மீறுதலுக்கு, நம்முடைய பாவங்களுக்கு, நம்முடைய அக்கிரமங்களுக்கு அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தவராக இருந்தார். நாம் அப்படிப்பட்ட திருவிருந்தில் பங்கு கொள்ளும்போது நம்முடைய பாவங்களை உணர்ந்தவர்களாக, நம்முடைய மீறுதல்களை சிந்தித்தவர்களாக, நம்முடைய அக்கிரமத்தை உணர்ந்தவர்களாக அவருடைய பாதையில் நாம் செல்லுவோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்து நம்முடைய பாவங்களையும், நம்முடைய மீறுதல்களையும், நம்முடைய அக்கிரமத்தையும் சுமந்து அதை நிவிர்த்தி செய்வதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ளவராய் இருக்கிறார். அவரிடத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக பாவ மன்னிப்பையும் இரக்கத்தையும் நாம் பெற முடியும். ஆனால் அந்த வேதம் முடியும் போது ஒரு எச்சரிப்போடு முடிகிறது. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் வசனம் 11 வாசிக்கலாம். சரி, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அநியாயம் செய்கிறவனை எப்படியா இருக்க சொல்றாரு? அநியாயம் செய்கிறவனாக இருக்க சொல்லுகிறார். நீதி செய்கிறவனை நீதி செய்கிறவனாக இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். அவர் வருகைக்கு முன்பாக, அவர் வருகை வெகு சமீபமாக இருக்கிறது. நாம் எதை செய்கிறவர்களாக இருக்கிறோம்? அநியாயம் செய்கிறவர்களாகவா அல்லது நீதியை செய்கிறவர்களாகவா? நம்முடைய பாவத்தை, நம்முடைய மீறுதல்களை அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார். அவருடைய நீதியில் நாம் நிலைத்திருந்து நீதி செய்கிறவர்களாய் அவர் வருமட்டாக நாம் ஜீவிப்போம். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல தேவ செய்திக்காய் கர்த்தரை சோசரிக்கிறேன். அநியாயம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக அல்லாமல், அக்கிரம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக அல்லாமல், நீதி செய்யக்கூடிய பிள்ளைகளாக வாழ்வோமாக. இந்த நல்ல ஆராதனையை நிறைவு கொண்டு வரும் வண்ணமாக யாவரும் எழும்பி நின்று பாடல் எண் 299, அன்புள்ள இயேசையா, பாடல் எண் 299. உன் பிள்ளை நானையா,
வாழ்வெல்லாம் வழிபிறக்கும், ஆனந்த ஒழிபிறக்கும், வாழ்வெல்லாம் வழி திறக்கும். அன்புள்ள இயேசையா, இயேசையா, உன் பிள்ளை நானேயா. காடு மேடு கொடிய ஆடு என்று என்னை வெறுத்திடவில்லை. காடு மேடு கொடிய ஆடு என்று என்னை வெறுத்திடவில்லை. நாடி என்னை தேடிய தயவல்லவோ, பாடுவேன் வாழ்வெல்லாம் இன்பம். அன்புள்ள இயேசையா, இயேசையா, உன் பிள்ளை நானேயா. பகலில் மேகம் இரவில் ஜோதி, பசிக்கும் மன்னா ருசிக்கவும் அன்பு. பகலில் மேகம் இரவில் ஜோதி, பசிக்கும் மன்னா ருசிக்கவும் அன்பு. நாடி என்னை தேடிய தயவல்லவோ, பாடுவேன் வாழ்வெல்லாம் இன்பம். அன்புள்ள இயேசையா, இயேசையா, உன் பிள்ளை நானேயா. தாகம் தீர ஜீவ தண்ணீர் உள்ளம் கையில் என்னையும் கண்டீர். தாகம் தீர ஜீவ தண்ணீர் உள்ளம் கையில் என்னையும் கண்டீர். நாடி என்னை தேடிய தயவல்லவோ, பாடுவேன் வாழ்வெல்லாம் இன்பம். அன்புள்ள இயேசையா, இயேசையா, உன் பிள்ளை நானேயா. எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற அன்பின் ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையிலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக இந்த மலையின் இடையூறு மத்தியிலும் உம்மை தொழுது கொள்ளவும் உம்மை துதித்து பாடவும் வந்த இந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசி இடைப்பட்ட தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பாவிகளாக, மீறுதல் செய்கிறவர்களாக, அக்கிரமக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்தில் ஒவ்வொரு விதமான எண்ணங்களோடு செயல்களோடு உமக்கு விரோதமாய் வாழ்கிற வாழ்க்கையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எப்படி தாவீதை நீ நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக அவனுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் உணர்த்தினீரோ, எங்கள் பாவத்தையும் எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் மீறுதல்களையும் பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக நீர் உணர்த்த வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய இருதயத்தின் சிந்தனைகளை, எங்களுடைய எண்ணத்தின் காரியங்களை உமக்கு ஏற்ற வழியிலே நாங்கள் சிந்திக்க, உமக்கு ஏற்ற வழியிலே நாங்கள் ஒப்பு கொடுக்க, எங்களுடைய எண்ணங்களையும் எங்கள் சிந்தனைகளையும் எங்களுடைய செயல்களையும் எங்களுடைய நடக்கைகளையும் நாங்கள் ஒவ்வொன்றிலும் கிறிஸ்துவின் கட்டளைகளால் கட்டப்பட்டவர்களாய், கிறிஸ்துவின் நியாயப்பிரமாணத்தை இருதயத்தில் வைத்தவர்களாய், உம்முடைய பிரமாணம் எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டவர்களாய் இருக்க நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. நாங்கள் செய்த பாவங்களுக்காக, நாங்கள் செய்த மீறுதலுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் மன்னிக்க நீர் தயை பெறுத்திருக்கிறீர். நாங்கள் பாவிகளாக இருக்கையிலே உம்முடைய நேசத்தை அந்த கல்வாரி சிலுவையிலே நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய பாவத்திற்காக, எங்களுடைய மீறுதல்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக
உம்முடைய சரீரம் அங்கு நொறுக்கப்பட்டதாக, ஒடுக்கப்பட்டதாக, பிக்கப்பட்டதாக, உம்முடைய ரத்தம் சிந்தப்பட்டதாக, அந்த கல்வாரியிலே நீர் உம்முடைய ஜீவனை கொடுத்தீரே ஆண்டவரே. அந்த தியாகத்தை, அந்த அன்பை உணர்ந்தவர்களாய் எங்களுடைய பாவத்தை நாங்கள் அறிக்கை செய்ய, எங்கள் மீறுதல்களை நாங்கள் உம்முடைய இடத்திலே ஒப்பு கொடுக்க, எங்களுடைய அக்கிரமத்தை நாங்கள் நிவர்த்தி செய்யத்தக்கதாக உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. உம்முடைய வசனத்தினால் எங்கள் இருதயங்களை நிரப்பத்தக்கதாக நன்மையான காரியங்களை நாடுகிற பிள்ளைகளாக, தேடுகிற பிள்ளைகளாக, அதை நாடி ஓடி அதை கண்டு கொள்ளுகிற பிள்ளைகளாக, அதை வாசித்து எங்கள் வாழ்க்கையில் அதை அனுபவிக்கிற பிள்ளைகளாக எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்றும் ஆண்டவரே. எங்களுடைய பாவ எண்ணங்களை நீர் முற்றும் நீங்க கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியினரை நீர் எங்களிடத்திலிருந்து எடுத்து போடாமல் நிலைவரமான ஆவியில் எங்களில் புதுப்பிக்கத்தக்கதாக, சுத்தமான இருதயம் எங்கள் சிருஷ்டிக்கப்படத்தக்கதாக கர்த்தர் நீர் எங்கள் இருதயத்திற்குள்ளாக வாருங்க. இதோ வாசல்படி நின்று தட்டுகிறேன் என்று சொன்ன ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல் எல்லாவற்றையும் நீக்கி அதை சுத்திகரித்து ஆண்டவரே எங்கள் இருதயத்திற்குள்ளாக நீங்கள் வாருங்க. உம்முடைய வாழ்க்கை, உம்முடைய எண்ணம், உம்முடைய சிந்தை எங்களில் வெளிப்படத்தக்கதாக ஒரு புதிய வாழ்க்கையை நோக்கின அந்த எண்ணத்திலே நாங்கள் எங்களுடைய பாவங்களை உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிற பிள்ளைகளாக, எங்களுடைய பாவங்களில் நாங்கள் ஒடுக்குகிற பிள்ளைகளாக, எங்கள் உபவாசத்தோடு, எங்கள் இருதயத்தின் உபவாசத்தோடு நாங்கள் உம்முடைய வந்து எங்கள் அக்கிரமங்கள் நீங்க சுத்திகரிக்கப்பட்டோம் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் திருவிருந்திலே கலந்து கொள்ளவும், அதில் உள்ள விடுதலையை நாங்கள் பற்றி கொள்ளவும், அந்த வல்லமையினால் நாங்கள் புது பலன் அடைந்தவர்களாக, புதிய சிருஷ்டிகளாக, கிறிஸ்துவின் வித்து எங்களுக்குள் இருந்து நாங்கள் புது சிருஷ்டியாய் மாற கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய ஆவியினால் எங்களை நடத்துங்க. இந்த வேளையிலும் நாங்கள் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு போகும்போதும் மீண்டுமாக நாளை காலையில் வருவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய வல்லமையினால், கரத்தினால் எங்களை நீர் நடத்தி எங்களை குணமாக்கி எங்களை புதுப்பித்து அழைத்து வர வேண்டுமாய் எங்களுக்காக பாடுபட்டு மற்ற இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உன்னுடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த செயல்பாடுகளை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் வழிநடத்துகிற ஒத்தாசி நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்கள் இருப்பதாக.